சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2011 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு களமிறங்கினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் தேர்தல் முடிவில் திமுக தோல்வியடைந்தது. அதன்பின் 10 ஆண்டு காலமாக வடிவேலு பட வாய்ப்பு இல்லாமல் இருந்தார். அரசியலிலும் தலை காட்டாமல் ஒதுங்கினார். இப்போது திமுக ஆட்சியில் மீண்டும் அரசியல் ஆசை அவருக்கு துளிர்விட்டது. மாமன்னன் படத்தில் அமைச்சர் உதயநிதியுடன் நடித்து அவருக்கு நெருக்கமான நண்பராக மாறினார். திமுகவுடன் அவரது உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் சமாதிக்கு சென்று சுற்றி பார்த்த அவர், இது சமாதி அல்ல சந்நிதி என புகழாரம் சூட்டினார். தன்னை கருணாநிதியின் தீவிர அபிமானி என்றார். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அமைத்திருந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை வடிவேலு பார்வையிட்டார். சென்னையில் நடந்த விழா மேடையிலும் பங்கேற்று பேசினார். திமுகவில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு பெரிய அளவில் நட்சத்திர பட்டாளங்கள் இல்லை. அதிமுகவில் நட்சத்திர பட்டாளங்கள் அதிகம். அதனால் திமுகவிலும் நட்சத்திர பட்டாளங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என அமைச்சர் உதயநிதி விரும்புகிறார். பாஜகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தலில் நடிகர் சரத்குமார், நடிகை ராதிகா களமிறங்குகின்றனர். அதிமுகவில் கௌதமி, காயத்ரி ரகுராம் ஆகியோர் பிரச்சார பீரங்கியாக வலம் வர உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் பதிலடி தரும் வகையில் திமுக சார்பில் வடிவேலுவை பிரச்சாரம் செய்ய வைக்க அக்கட்சியின் தலைமை திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது.